நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முக நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ இந்த அதிமுக அப்படிங்கிறது இப்போ யார் கையில் இருக்கு அப்படிங்கிறதே கேள்வி ஆயிடுச்சு சார். சொப்பன சுந்தரி மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்காது. என்ன பண்ணாங்கன்னா பாதியை உடச்சி ஜெயலலிதா ஆதரிச்சு படத்தில் வந்து எம்ஜிஆர் சவுக்கு வச்சு அடிச்ச மாதிரிலாம் காட்சியெலாம் வந்தது. இதை வச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி நாங்கள் பக்காவாக கொண்டு போகிறோம், இங்கே பாருங்கள் இவங்க கட்சியை வந்து கொண்டு போய் திமுகவோட இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அதிமுக ஆட்டையை போடுற பிளான் தான். இந்த பிளான் பார்க்கும்போது நமக்கு தேமுதிகவை உடைச்சாங்கல்ல சார், அந்த 29 எம்எல்ஏக்கள்ல 11 அதே மாதிரி ஒரு ரிப்பீட் இல்லை. அந்த மாதிரி அது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல். அது வந்து எப்படின்னா அந்த கட்சியை அந்த அம்மா உடைச்சாங்க, விஜயகாந்த் அந்த அம்மா ஆட்டையை போடல. ஓகே ஓகே. இதில் வந்து என்னென்னா கட்சியை உடைச்சது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவே வந்து பிராண்டே ஆட்டையை போடணும்பாங்க, எம்ஜிஆர்ன்ற பிராண்ட் ஆட்டையை போடணும்பாங்க. ஸோ அதுதான் அவர்கள் முன்னாடியே சொல்கிறேன். அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமை முன்னாடியே வச்சுக்கிட்டு அது சட்டப்பேரவையில் எப்படி சபாநாயகருக்கு அனுமதிக்கலாம்? இன்னும் ஜெயலலிதா ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சுனால இப்போ விட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதே சட்டமன்றத்துக்குள்ள தலைமைச் செயலகத்துக்குள்ள வச்சு புஷியானந்த் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சார், எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகம் அவர்களும். அதுவே வந்து அந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுமா? அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லை, அதாவது என்ன அப்படின்னா அது எப்படி சொல்கிறது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போய் கஞ்சா விற்கிற மாதிரி தான். கஞ்சா விற்கிறது வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இது பக்கத்துலேயே. இது வந்து நீங்கள் சொல்கிறது உள்ளேயே சொல்கிறீங்க. ஆமாம். சொல்லும்போது பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போயிட்டு வந்தோன்றது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்னென்னா குதிரை பேரம் இல்லை, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குங்க, என்ன சூழ்நிலை வரும்போது நாங்கள் கரெக்டாக பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான். கட்சி தலைமை இருக்குது, கட்சிக்கு தலைவர் ஒருத்தர் எடப்பாடியாக இருக்கார். அதையும் தாண்டி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் ஆளுங்கட்சிக்காரர்கள் போய் சந்தித்து உறவு வைத்து கொண்டு அடிக்க டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ கேவலம்ன்றது பார்க்கணும். அதனால தான் மத்திய அரசு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல் நடத்த விடாமல் நிறுத்தி வச்சிருக்கு. ஆகஸ்ட் 24 அடுத்த ஹியரிங் வேற வருது. வரும்போது அடுத்ததில் சேர்த்து நடத்துவாங்களா இல்லை இதை இப்படி நிறுத்திட்டு ஏதோ பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. பொறுத்து இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு நீதிமன்றத்துக்கே இருக்கு போல. இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நடந்தது, அவங்களும் நீதிபதிகள் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் அடிப்படையில் வழக்கு நடத்த மாட்டாங்க, வாத பிரதிவாதம் கேட்டு தான் பண்ணுவாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியும்ல அது குதிரை பேரமா கழுத பேரமான்னு தெரியும் போது அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இதாக வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து பாஜகவுடைய ஆதரவு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது? ஏன்னா தாவேக்காவும் பாஜகவோட பி டீம் சொல்கிறாங்க, அதிமுகவும் அதான் சொல்கிறாங்க. இல்லை, பி டீம் கிடையாது, பட் வந்து இது வேற டீம். இந்தியாவிலேருந்து போகிற ஃபுட்பால் டீம் ஒன்று இருக்கும், பேஸ்கெட் பால் டீம் ஒன்று இருக்கும், ஆனால் இந்தியன் டீம் தானே அது. இந்த மாதிரி பி டீம்ன்றது வந்து 2 டீம் இருக்கும். கிரிக்கெட் மேட்ச்னா கிரிக்கெட் டீமே 2 இருக்கும், அதான் ஏ டீம் பி டீம்ன்றது. இது வந்து வேற. ஓகே, அது வந்து ஃபுட்பால் டீமு, இது வந்து கிரிக்கெட் டீம்ன்ற மாதிரி. இந்தியாவுக்காக தான் விளையாடுறாங்க இந்த 2 டீம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட்டை வேடம் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ இந்த ரெட்டை வேடம்லாம் சொல்லும்போது காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் வந்து தமிழகத்தில் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆந்திராவில் வந்து ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு டீலிமிட்டேஷனால நமக்கு அதிகமான தொகுதி வரும் அப்படிங்கிறாரு. எப்படி சார் அது? காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியாவில் முடிஞ்சிருச்சு. தமிழகத்தில் மட்டும் முடிஞ்சிருக்கு. தமிழகத்தில் முடியல, இந்தியாவிலே முடிஞ்சு. இந்தியாவில் எங்கே இருக்குது, என்னவா இருக்குது காங்கிரஸ் கட்சி? ஒன்றுமே இல்லையே. அதே சவுத் இந்தியாவில் அதுவும் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸில் தான் சிவகுமார் அவங்க இதில் தான் ஆட்சியில் இருக்க தவிர ராகுல் மூஞ்சியை காட்டினா அங்கே ஆட்சி போயிடும். புரியுதா? அதே மாதிரி ரேவந்த் ரெட்டின்றவருக்கான செல்வாக்கில் தான் அங்கே இருக்குது. ராகுல் இன்னும் கொஞ்சம் புகுந்தா டோட்டலாக அதுவும் பிடிக்கிட்டு போயிடும். இந்த 4 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ராஜஸ்தான் பிடிக்கிட்டு போயிடுச்சு, பஞ்சாப் பிடிக்கிட்டு போயிடுச்சு, ஹரியானா பிடிக்கிட்டு போயிடுச்சு. நார்த்தில் சுத்த மத்திய பிரதேசில் ஆட்சிக்கு வர வேண்டியது காலி பண்ணிவிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. ஜார்க்கண்ட்லேயும் இதுலேயும் இல்லை. இப்படி எல்லா இடத்துலையும் முடிஞ்சு போச்சு. இந்த செந்தில் ஒரு படத்தில் நரி மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க சார்? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இது நடந்துச்சு.
ம். அந்த மாதிரி தான் போயிட்டு காங்கிரஸ் எல்லாம் யாருமே மக்கள் வந்து காங்கிரஸை மதிக்கிறதே கிடையாது அகில இந்திய அளவில். இல்ல ஆனா காங்கிரஸுமே வந்து இப்ப பாஜகவையுமே ஒரு பொருட்டா மதிக்கலையோ, அவங்களை எதிர்த்து அந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப அதை குறைவா பண்ணாதனால தான் அந்த கட்சி ஒழிஞ்சு போச்சு. இப்போ மேலும் பல பேரை வச்சு போய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணி குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க போது அகில இந்திய அளவுலையும் காங்கிரஸ் காலையில். ஆனா இங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு எட்டப்பர் இருக்கிறாரு, ஒரு துரோகி இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்களே ராகுல் காந்தி அவர்களே. இல்லை, ராகுல் எல்லாம் வந்து இப்போ ஒரு கணக்கிலே எடுத்து அவங்க அம்மாவே கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ராகுல் இருந்தால் கட்சி காலியாக இருந்தால் பதவி விட்டே தூக்கிட்டு இவரை போட்டாங்க, கார்கேயை போட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு போன டைம் குறுக்க நெடுக்க நடந்தார். இங்கிட்டு இருந்து இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி இருந்து இப்படி ஒன்று, அது வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் அவ்வளோதான். ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் விளங்காது. சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ சார் ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசும்போது ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு, படகுல போகிற மாதிரி. அந்த ஃபோட்டோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சார். படகுல எங்கே போட்டாரு? அந்த இது அது என்ன விரிசலா? பரிசல். பரிசல். பரிசல் அவர் எங்கே வேணாலும் போவார்மா. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி இவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தை பக்கத்துல பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி செட்டப் மாதிரியே இருந்தது சார். அது ஏதோ மக்களோட போயிருப்பார். அவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி எதாவது ஒன்று அசிங்கப்படுத்தி பார்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். ராகுலை பொறுத்தளவுக்கு ராகுல் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் உருப்படாது. காங்கிரஸ் எப்படியும் ராகுலை மாற்றவும் மாற்றாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் அடுத்த எம்பி எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். ஃபைனலாக இப்போ காவிரி விவகாரம், இதுக்கு என்னதான் சார் தீர்வு? காவிரி விவாதத்துக்கு தீர்வே கிடையாதுமா. எல்லாமே காவிரி இல்லைன்னா தமிழ்நாட்டிலையும் அரசியல் இல்லை, கர்நாடகாலையும் அரசியல் இல்லை, பாகிஸ்தான் இல்லை அப்படின்னா தேசிய அரசியலும் இல்லை, பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இது ரெண்டுமே இந்த இந்தியா இருக்கிற வரைக்கும், இந்த தமிழ்நாடு கர்நாடகா இருக்கிற வரைக்கும் காவிரி இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை யார் வந்தாலும் தீர்க்க முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பேசி முடிக்கலான்னு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவமானப்படுறதுக்கு அவங்க விடலையே, தடுத்துட்டாங்க. அவமானப்படக்கூடாதுன்னு தடுத்தாங்களா, இல்லை அவமானப்படுத்துறது விட்டு ரீல்ஸ் போட்டுருவாங்கன்னு தடுத்தாங்களான்னு தெரியல. தடுத்ததே ஒரு அவமானம் தானே. அதுதான் பெரிய அவமானத்துலேயே அவமானம். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு டைம் கொடுத்து வர விடலை அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அவமானம் அது. ஸோ அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது அவமானத்தின் அவமானம். அவமானப்பட்டுட்டு நான் பட்டா வந்து உங்களுக்காக பட்டு போகிறேன் அப்படின்றது வந்து பெருத்தா, அதை விட பெருத்த அவமானம். ஓவராலாக நம்ம பேசும்போதுல இருந்தே ஒன்று அவமானப்பட்டிருக்காரு, இன்னொன்று வந்து ஏமாத்திருக்காரு. இதுதான் சார் இந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது. இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரி அது ஒரு 2 மட்டும் சொல்ல முடியாது. இன்னும் கேவலப்பட்டது இருக்குது, வருத்தப்பட்டது இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. 100 நாள் துக்கப்பட்டு தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்னென்ன கூத்துகள் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா கூத்துக்களை நம்ம பார்ப்போம். 100 நாள் தான் நான் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் என்ன சாதனை பண்ணிட முடியும்? இன்னும் பண்ணுவாங்க பாருங்கள், பெரிய அளவில் சாதனைலாம் நடக்கும். அந்த சாதனை மூலமாக 2 வருஷம் கழித்து தமிழகம் என்ன ஆகுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். இந்த சாதனை 2 வருஷம் நீடிக்குமா? ஏன்னா இப்போ குளத்தூரில் கூட மறுதேர்தல் இல்லை, அதுதான் மறுதேர்தல்லாம் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்தியாவில். சும்மா அது போய் சும்மா எதையாவது கிளப்பி உருட்டி விடுவாங்க. இது வரைக்கும் இந்திரா காந்தி வழக்கே இந்திரா காந்தி செத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வந்துச்சு. அப்புறம் முன்னாள் சபாநாயகர் வழக்கெல்லாம் அவர் பதவி போனதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த மாதிரி அதெல்லாம் இந்தியன் ஜுடிஷியரியில் வந்து இந்த தேர்தல் அரசியலை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ரிசல்ட்டே வராது. ஜெயிச்சது தான் ரிசல்ட்டு டிக்ளேர்டு கையெழுத்து போட்டது தான். என்ன தான் தலைகளாக பெட்டியை மாற்றிருந்தாலும் சரி, ஓட்டை மாற்றிருந்தாலும் சரி, ஆள் மாறாட்டம் செஞ்சுருந்தா கூட இல்லைங்க அவர் தான் கடைசியில் சொல்லுவாங்க தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் சொல்கிறது, திமுக இப்போ சொல்கிறது ரொம்ப நாள் நீட்டிக்காது, இது எல்லாமே வந்து டீலிமிட்டேஷன் கூட லிங்க் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது சார். இவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், இங்கே பொது தேர்தல் வரும், அந்த மாதிரி ஒரு மாற்றமா? எல்லாம் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். டீலிமிட்டேஷன் வந்த உடனே ஒரு தேர்தல் வச்சுருவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. அவங்க ஒரு திட்டு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா என்ன அரசியல் எப்படி வேணாலும் நடக்கலாம், யாரோட வேணாலும் சேரலாம். ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து தான். இது வந்து திமுக அதிமுக பாஜக யாராக இருந்தாலும் சரி. ஓகே, திமுக அதிமுகவே இணைய போகுதுன்னு பார்க்கலையா, நம்ம கேள்விப்படலையா? இந்த மாதிரி அரசியல் எது வேணாலும் நடக்கும். ஆனால் அந்த காலம் தான் பதில் சொல்ல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து, இந்த வந்தே மாதரம் பாடல், அந்த இஷ்யூக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் ஒன்றும் உங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடணும்னு சொல்லலை, வந்தே மாதரத்தை முதல்ல பாடுங்க அப்படின்னு தான் சொன்னோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அவங்க வந்து திட்டு பயிலுக வந்து என்னென்னா, இப்போ என்ன அர்த்தம், இதை முதல்ல பாடுனா அது 3வது பாடு இல்லை 2வது பாடுன்னு தான் அர்த்தம். நீங்கள் எங்கே வேணால் படிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதுதான் அதுக்கு முன்னாடி 1A அப்படின்னு ஒன்று போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை பாடுங்க. அப்புறம் முதல் பாடலாக திருப்பி வந்தே மாதத்தை பாடிட்டு
அப்புறம் 2வது பாடலாம் தேசிய கீதம். ம் 1A 1B அப்புறம் வந்து 3யுமே முதல் பாடலாக தான் பாடிங்க. 1Aன்னு போட்டு தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு, 1Bன்னு போட்டு இவங்க சொல்கிற பாட்டை பாடிட்டு, 3வதா தேசிய கீதம். அவங்க ஒன்று போனாங்க, நம்ம ஒன்று போட வேண்டியது. அடுத்து சுதந்திர தின விழா வருது. ஸோ அதில் வந்து மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு. அந்த இடத்துல எப்படி இவங்க வந்து என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, மோடி கலந்துக்கிற இடத்துல எப்படி தமிழ் பாட்டை பாடுவாங்க? தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பாடல். அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வில் கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், காபந்து முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் என்னத்தையோ போங்க பாடுங்க அப்படின்றது தான் இது. அங்கே டெல்லியில் எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க? அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தானே அது. ஓகே. இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் வந்து நமக்கு இந்த ஜோசியருக்கு அரசு பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று போச்சு சார். இப்போ என்னடானா தயாரிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் வரிசையாக அரசு பதவி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதாவது தயாரிப்பாளர்னா அவருக்கு வேண்டியவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ அவங்க வேண்டியவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே அவங்க அவர் நடித்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவங்க அப்பா கோட் படம். அப்பா இவங்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்க ரசிகையும் கூட, தீவிர ரசிகை. விஜய் அவர்களுக்கு தீவிர ரசிகை. யார்? அந்த கல்பாத்தி ஆகரத்தோட பொண்ணு. ஸோ அதனால அந்த பொண்ணுக்கும் ரசிகையாகவும் இருக்காங்க. தயாரிப்பாளர் நம்ம படம் தயாரிச்சிருக்காங்கன்ற ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது, எந்த கோயில் இருக்குது, எது முக்கியமான கோயில்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கோவிலோடைய தலைமை பொறுப்புக்காரவங்களை இவங்க செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்கன்றப்ப இது இப்போ அதாவது தெருப்பாடகர்களுக்கெல்லாம் போய் மாநில அளவில் பாடல் பெற்ற 1000 வருஷம் 1200 வருஷத்துக்கு மன்னர்கள் நம் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த மிகப்பெரிய மன்னர்கள் கட்டிய கோயில்கள்லாம் இவர்களை கூட்டு போய் அதுக்கு ஒரு தலைவனை போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இவங்களை கொண்டு வச்சுருக்காங்க. அது இதை விட ஒரு கேவலம் வந்து எதுவுமே கிடையாது. இவர்கள்லாம் எங்கே கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு கூட தெரியாது. ஏன்னா காஞ்சி காமாட்சி கோயிலோ இல்லை காஞ்சியில் உள்ள பெரிய சிவன் கோயிலை பற்றியோ இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றியோ திருச்செந்தூர் கோயிலை பற்றி ஏதாவது பழனி கோயிலோடைய பாரம்பரியத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? கேளுங்க அவருக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு கோயிலை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லுமா ஏதான்னு. ஏன்னா இப்படி இதெல்லாம் வந்து என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாசக்காடாகிறதுல அறநிலையத்துறை நாசக்காடாகுதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? மற்றவங்களுக்குலாம் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி. எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், இந்த பொண்ணை மட்டும் சொல்கிறேன். அந்த பொண்ணை தானே கேட்டீங்க, ப்ரொடியூசருக்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம டெல்லி பிரதிநிதியா கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஆமாம், அவர் தெலுங்கு, அவர் கன்னடத்துக்காரர் இல்லை, தெலுங்குக்காரர் தானே, அதனால கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட பர்சனல் செயலாளராக ஜெகதீஸ்வரன் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஜெகதீஷ் கூட இருக்காப்புல, எல்லாமே பண்ணி கொடுக்குறது ஜெகதீஷ் தான். அப்புறம் அவர் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ண அரசு பதவி அப்படிங்கிறது அதில் என்ன இருக்குது? அரசு பதவி கொடுக்குறதுல என்னமா இருக்குது? பிஏவா யாரை வேணாலும் போடலாம். அதெல்லாம் அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அறநிலையத்துறையில் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன தெரியுன்ற ஒரு இது இருக்குது. என்ன போட்டாங்க அப்படின்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீகத்தில் ஏதாவது அறநிலையத்துறையே அது நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு ஒரு மிகுந்த நாட்டம் கொண்ட ஒரு வயதான வாழ்க்கையில் அனுபவம் சார்ந்த ஒரு நபர்களை தான் போடுவாங்க. இவங்க சின்ன பிள்ளைங்க போனதுன்றது தான் போட்டு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னான்ட்டு ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னீங்கன்னா தெரியாது. இந்து ஆன்மீகம்னா பற்றி, சைவ மடங்களை பற்றி தெரியுமா, இல்லை நாயன்மார்களை தெரியுமா, ஆழ்வார்களை பற்றி தெரியுமா, என்ன தெரியும்? எந்த கோயில் அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் சும்மா ஏதோ போஸ்டிங் கொடுக்குறோன்னு சினிமாவில் இது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரயில்வே அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அவன் ரயில்லே போயிருக்க மாட்டான், கட்சிக்காரனாக இருப்பான், அவனுக்கு அட்வைசரி கமிட்டியில் போடுவான். அவன் அதை வச்சுட்டு நான் 3 வருஷம் சுற்றிட்டு இருப்பான் கெத்தா. ஸோ இதுதான் இதே தவிர இது கண்டிச்சிருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறதெல்லாம் விதி. இன்னும் பல கொடுமைகள் நடக்கும். லயோலமணி அவர்களுக்கு பாடநூல் வாரியம் கொடுத்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸுக்கு வந்து சிறுபான்மையினர், ஏன்னா ஃபிலிக்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே சர்ச்சால் கொண்டு போகிற மாநில செய்தி தொடர்பாளர் அது கொடுத்துருந்தாங்க சார். அது வந்து தேசிய செய்தி தொடர்பாளர். ஆமாம், தேசிய செய்தி தொடர்பாளர். இப்போ கொடுத்துருக்காங்க. எல்லா சாமியாரையும் பிடிச்சிட்டு வந்து இப்போ இன்னைக்கு பிடிச்சி போயிருக்காப்புல, எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அவர் முன்னாடி சிஎம் முன்னாடி நிறுத்திருக்காப்புல. ஓகே. பால் தினகரன் இன்னும் பல பாதிரியார்கள் அதெல்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க திமுகவில் எதிர்க்கட்சியில் இருக்கவங்களாம் ஓல்ட் டேட்டடாக இருக்கிறாங்க, அப்டேட்டாக மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு அப்டேட் அப்படின்னு
கொடுத்துருக்காங்க, அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களும் அப்டேட் மாறினா தான் திருப்பி ஆட்சிக்கு வர முடியும். இப்படி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு திமுக ஓட்டு போட்டாங்க மக்கள். எதையுமே எதை பற்றியுமே கேட்குறதே கிடையாது. ஒரு ஃபோர்ஸாக புரியுதா உங்களுக்கு? அதாவது டேய் அப்படின்றதுக்கும் டேய் அப்படின்றதுக்கும் வித்தியாசம். புரியுதா? ஒருத்தர் வராங்கன்னு வாங்க 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 அப்படின்னு சிரிச்சிட்டே வரவேற்கிறது. வாங்க வாங்க அப்படின்னா உள்ளே கூட்டு போய் இப்போ அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க எப்படி பண்ணாங்கன்னா அடிக்க போகிறதே வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க திமுக. அது இந்த நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? இதை என்ன கர்மாந்திரம் பிடிச்ச அரசியலாக இவங்க திருப்பி ஜெயிக்கணுமா வேணாமா, இல்லை கட்சி நடத்தணுமா வேண்டாமான்றது தெரிய வேணாமா? ஷார்ப்பாக எதிர்க்காமல் அவர்களை இது பண்ணாமல் சும்மா உட்காந்து பவுடர் அடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் எப்படி விளங்கும்? எதிர்த்து பேசினா கைது பண்ணிடுறாங்களே சார். போகணும், ஜெயிலுக்கு போகணும். சட்டசபையில் பேசினாலும் கைது பண்ண மாட்டாங்க. சட்டசபையில் அது ஒரு பாதுகாப்பு இருக்குது. சட்டசபையிலே பேசுகிறேன்னா அங்கே போய் வெளியே பேச போகிறாங்க. நீ அதுக்காக வெளியில் அவனை பிடிச்சி உள்ளே போட்டுற, மூஞ்சி முறை உடைச்சிடுவான், கையை காலை உடைச்சிடுவேன் சொல்கிறதுக்கு நேருக்கு நேராக பதில் சட்டசபையில் பேசுகிறீங்க. என்ன நீங்கள் மரியாதை இல்லாமல் பேச சொல்லலை. நீங்கள் அவர்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு தானே உங்களை கொண்டு போய் விட்டுருக்காங்க. கண்ணியமாகவே எதிர்த்து பேசலாம். கண்ணியமாக திட்டங்களை எதிர்த்து ஃபோர்ஸாக பேசணும்ல. புரியுதா? வடிவேல் காமெடி மாதிரி பேசினா என்ன பண்ணுறது? கட்சி காணாமல் போயிடும். ஒட்டுமொத்த அரசியலுமே காமெடியாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஆளுங்கட்சியும் காமெடியாக தான் போயிட்டுருக்கு, எதிர்கட்சியும் காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குதுப்பா, இன்னொரு கட்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கு. போயிடும் போல தோணுது. பார்க்கலாம். நன்றி சார்.